ஆமா சார், இப்போ என்னன்னா அப்படி அவர் சரின்னு சொல்லியிருந்தா அந்த காலகட்டங்கள்ல அவர் சரின்னு சொல்லியிருந்தா இன்னும் நீங்க அதிமுகவுல பயணிச்சிருப்பீங்களா, திமுகவுக்கு போயிருப்பீங்களா சார்? என்ன இந்த எத்தனை வருஷம் ஆச்சு? நியாயமான கேள்வி இருக்கு. அவருக்கு அந்த மனசு இல்லைங்க. அரைமணி அதாவது மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட தன் இயக்கத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா இயக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்களை அரவணைச்சு செல்கின்ற மனப்போக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதை தான் அதை காட்டுகிறது. நிபந்தனையற்ற ஆதரவு நான் தருகிறேன். உங்களுக்கு தெரியும், 4 மாதம் முன்னால் ஹோம் மினிஸ்டர் போய் டெல்லியில் வந்து சந்திக்க சொன்னார். போய் சந்திச்சுட்டு வந்தார். அவர் வந்து எனக்கு எந்த வித கமிட்மெண்ட்டும் சொல்லலை. என்னங்க ஓபிஎஸ் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டார். சார் எனக்கு எதுவுமே வேணாம், கட்சி மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, உங்களால் முடியும்னு சொன்னேன். நான் சொன்னேன், அந்த ஆள் கேட்க மாட்டேன். என்ன செய்யறது அப்படின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு ஹோம் மினிஸ்டர் சொல்லப்படுகின்ற பொழுது எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். இதேதான் வந்து போன சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் அது பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறேன். ஹோம் மினிஸ்டர் வந்து பேசினாங்க. பழனிசாமி, நான், ஹோம் மினிஸ்டர் சந்தோஷ்ஜி 4 பேரும் பேசணும். ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்ன, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சாரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அவருக்கு ஒரு 20 சட்டமன்றத்தில் ஒரு 20% தொகுதியை கொடுங்க, யாருக்கு டிடிஐ 20 தொகுதி கொடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் முடியாதுன்றார். யார்? பழனிசாமி. 15 தொகுதியை கொடுக்கலாமான்னு கேட்டார். முடியாதுட்டார். 12 கொடுக்கலாமா? முடியாதுட்டார். 10 கொடுக்கலாமா? முடியாதுட்டார். நீ எத்தனை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிப்பேன்னு கேட்கிறார். திரும்ப கேள்வி. 150 சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். அப்படியா? சரி, ரைட்டு. அப்போ நான் சொன்னேன், டிடி தினகரன் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார், நீ 150 சீட்டு ஜெயிச்சிருவீங்கள. அவர் சொல்லுகிற நபருக்கு நீங்கள் வெற்றியடைந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் 10 வாரிய தலைவர் கொடுக்கலாம்னு கேட்குறாரு. அதுக்கு முடியானார். அது குறி சொல்ல முடியாதுன்னா அப்படியே வந்து எந்த பதிலும் சொல்லாமல் கொண்டு. இது நடந்தது உண்மை. நாங்கள் 4 பேர் தான் ஒரு அறையில் உட்காந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். காலம் கடந்ததனால் நடந்த உண்மை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3 முறை அதிமுகவில் 3 முறை ஒருவராக இருந்தவர், 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், பன்முகம் கொண்ட 15 ஆண்டுகள் அமைச்சர், இல்லை சட்டமன்ற உறுப்பினர், இந்த கோடி தொகுதி அப்படி இருக்கிற 2 முறை பெரியலாம் தொகுதி. அது வந்து டீலிமிட்டேஷன்ல இருந்து ரிசர்வ் ஆனதுனால இங்கே அப்படி இருக்கிறவர் திமுகவில் இணைந்து விட்டார் தாய் கழகத்தில் அப்படின்னு சொல்ற எந்த அளவுக்கு கொடுமையை நான் அனுபவிச்சிருப்பேன் 4 வருஷம். எந்த அளவுக்கு நான் 4 வருஷம் பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அளவுக்கு கொடுமைகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ள வேண்டும். சொல்ல முடியாத கொடுமைகள், வேதனைகள். கட்சி என்றால் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிக்கொண்டு இருக்கிறாரு என்ற கவலை. ஒரு முதலமைச்சராக ஆக்கப்பட்டவன் திரும்பவும் உரியவருக்கே நான் கொண்டு கொடுத்திருக்கிறேன். 2 முறை, 3ஆம் முறையும் நான் கொடுத்திருக்கிறேன். எந்தவித முரண்பாடும் முரண்டு பிடிக்கவில்லை. அவர்களை பார்த்து தரக்குறைவாக நான் பேசவில்லை. எனக்கு முதலமைச்சர் கொடுத்தது தரக்குறையாக பேசவில்லை. பழனிசாமி அப்படி நடந்து கொண்டாரா அரசியலில், தமிழகத்தினுடைய அரசியலில்? நீங்கள் யூகித்து பார்க்கணும். தம்பி, நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கல்ல, நடந்திருக்காரா? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. இவர் சொல்ல நடந்திருக்காரா? சொல்லுங்க. இப்படி ஆட்டுறீங்களா, இப்படி ஆட்டுறீங்களா? சொல்லுங்க தம்பி, நம்மளுக்கு தானே பேசிருங்க. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுகவினர் உங்களை விமர்சனம் பண்றதை எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? நியாயம் இல்லாத விமர்சனங்க. அவங்களுக்குலாம் தெரியும். அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. தலைமை கழகத்தில் பேசுங்க, சட்டமன்றதே கிடையாது. அகங்காரம், ஆணவம். அதனால இன்னைக்கு படுகொலை யாரு? உதயகுமார் கடப்பரை எடுத்துட்டு போனாரு, குத்துனாரு. மம்பட்டி எடுத்துட்டு போய் பழனிசாமி அள்ளி புளியை போட்டு மூடிட்டாங்க. அவங்க ஒரே வார்த்தையை சொல்லணும். திராவிட கொள்கை கோட்பாடுகளுக்கு நீங்க இணைந்து வந்து கட்சியில் இணைந்திருக்கீங்க. ஒரு அரசியல் பயணம் படிக்கிற காலத்திலே திராவிட இயக்கத்திலேயே கொள்கை கோட்பாடுகளுக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருந்திருக்கிறேன். நடவடிக்கைகள் இருந்திருக்கிறேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நான் கல்லூரி வாழ்க்கையும் சரி, மற்ற வாழ்க்கையும் சரி இருந்திருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பிறகு வந்தது. இப்போது எனக்கு தாய் கணத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும்
அரவணைக்கின்ற போக்கில் அனைத்து மக்களையும் ஒரு தாய் மக்களாக பாவித்து ஒரு சிறப்பான ஆட்சியை ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மதங்கள் வித்தியாசம் இல்லாமல் மதசார்பற்ற இயக்கத்தினுடைய தேர்தல் கூட்டணியுடைய தலைவராக இருந்து கொண்டு பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் அவர் கொண்ட கொள்கைக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் உங்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. அவங்க கடந்த எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. இந்த தருணத்தில் 2 பேரும் சேர்ந்து நல்ல நண்பர்கள், முன்னாலேயும் நண்பர்கள், இப்போவும் நண்பர்கள், எப்பவும் நண்பர்களாக தான் இருக்கும். அதே ஒரு அரசியல் நாகரிகம். சார் ஓகே, தேங்க்யூ சார். நல்லா இருக்குல்ல? நீங்களே ஒரு முடிவு தர்றீங்க. பன்னீர்செல்வத்தை பாடா படத்துறான் நிப்பாட்டிக்கிறாங்க. இல்ல சார், அந்த செய்தியாளர் சந்திப்புல அந்த வாக்குறுதிகளை பத்தி கொஞ்சம் தெளிவாக எந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அழைத்ததன் நோக்கமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் சொன்ன வாக்கு எந்த மாதிரி அதை கூட தெளிவாக கூட சொல்லி கடந்த முறை பல தடவை வந்து நீங்க தென் மாவட்டங்கள் பூரா வந்து அரசியல் சுற்றுப்பயணம் போயிருக்கீங்க. இப்ப சமீபமா அந்த 10 நாட்கள் போனதுல உங்களுக்கு மன நிறைவா இருக்கா? கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், மற்ற தாய்மார்கள் வந்து எப்படி எழுச்சி இருக்கு? நீங்க என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. 2014 என் மகிழ்ச்சியே தொலைஞ்சு போச்சு. பார்த்தீங்களா என்ன எப்படி இருக்கு? பார்த்தீங்களா ஜம்முன்னு மகிழ்ச்சியோட இருக்குன்னா நிறைய பேர் சொல்றாங்க போகும்போது. இப்போதான் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒரு 10 ஆண்டு காலம் உங்களோட மகிழ்ச்சி அவங்க முகத்தில் நாங்கள் பார்க்க முடியல. அப்படின்னா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், இந்த பழனிசாமியோட பயணிக்கிறதுனால எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் என்பதை அவர்கள் கூர்ந்து என்னை கவனித்திருக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? அண்ணே, நான் ஏதாவது கேள்வி போய் கீழே பார்ப்பீங்க, சொல்லுங்க. நான் உள்பட என் மகன் உள்பட இங்க இருக்கின்ற புருஷோத்தமன் அனைவரிடம் தளபதி வாய்ப்பு தந்தால் போட்டியிடுவோம். இவருக்கு அவருக்கு தான் கிடையாது. வேற எனக்கு அடுத்த மாவட்டங்களின் சுற்றுப்பயணங்கள்ல வந்து வேற ஏதாவது தளபதி எடுக்க வேண்டிய முடிவு ஒரு ஆணையிட்டார். நான் இணைந்த 2வது நாளே தென் மாவட்டங்கள் போயிட்டோம்னு சொன்னாங்க. போனேன். நான் பல முறை தென் மாவட்டங்களில் நாடகம் போயிருக்கிறேன், அம்மாவுடன் போயிருக்கிறேன், பல தலைவர்கள் சேர்ந்து போயிருக்கிறேன். இதுவரை இது மாதிரியான எழுச்சியை நான் கண்டதில்லை. பல கூட்டங்களை நாடாளுமன்ற கூட்டம், முழுமையான கூட்டங்கள் 39 கூட்டங்களை நானே நடத்தியிருக்கிறேன். இது மாதிரி ஒரு எழுச்சியை நான் பார்த்தேன். ஒரு உணர்வுபூர்வமான எழுச்சி. அந்த எழுச்சி யாரால் வந்ததுன்னா முதலமைச்சர் தளபதி அவர்களால் வந்தது என்பதை நான் தளபதி அவர்கள் கருத்து, அவர்களுடைய கருத்து என்றைக்கும் வெற்றி பெறும் என்பதுதான் வரலாக இருந்திருக்கிறது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் மதசார்பற்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளார். மனநிறைவா உங்களுக்கு பேட்டி ஏதாவது பொய் சொல்லியிருக்கேண்ணா? சத்தம் மட்டும் சொல்லுங்க. ஏதாவது பொய் சொல்லியிருக்கேண்ணா? நன்றி, வாழ்க்கை நல்லா இருக்கு. பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துள்ளேன். என்ன வணக்கம் சொல்லுங்க. தளபதி அவர் 2 முழக்கங்களை இப்ப நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். ஒன்று,
தமிழகம் சொல்லுங்க தலை குனியாது. சொல்லுங்க தலை குனியாது. ஸ்டாலின் தமிழகம் இது நடந்தே தீரும். எந்த காலத்திலும் மாநில சுயாட்சியின்படி தமிழகம் தன்னுடைய அரசியல் பாதையை தளபதி அவர்கள் முறைப்படி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். உறுதியாக தமிழகம் எழுதுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு நடக்கிறார் என்பது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெளிப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற தலைமையிலான தலைவர் தளபதி அவருடைய தலைமை நடைபெற்றிருக்கிற இந்த கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை உறுதியாக தளபதி பெறுவார் என்பதை தெரிவித்தார். சரியா?